பெற்ற மகளை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொன்ற தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். கணவனோடு சேர்ந்து வாழ மறுத்ததால் மகளின் கதை முடித்த பயங்கரம் இது. சேர்ந்து வாழ மறுக்கும் மனைவியை கொலை செய்யும் பல கணவன்களின் கிரைம் ஹிஸ்டரியை பார்த்திருப்போம். ஆனால் கணவனோடு சேர்ந்து வாழ மறுத்ததால் பெற்ற மகளையே கொன்று போட்டிருக்கிறார் இங்கொரு விபரீத தந்தை. ஆட்டை அறுப்பது போல மகளின் கழுத்தை கரகரவென அறுத்து கொன்ற கசாப்பு கடைக்காரரின் செயல் அப்பகுதியை அலறவிட்டுள்ளது. வாழப்பாடி அடுத்த அத்தனூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ். 53 வயதான இவர் வெள்ளாளக்குண்டம் சேத்துக்குட்டை சாலை பகுதியில் விளைநிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கேயே தங்கி விவசாயம் செய்து வருகிறார். பகுதி நேரமாக கசாப்பு கடைகளுக்கு ஆடுகளை வெட்டி கொடுக்கும் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இவரது முதல் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக 17 ஆண்டுகளுக்கு முன் பிரிந்து சென்று விட்டார். இதனையடுத்து இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒரு மகள் ஒரு மகன் என 2 பிள்ளைகள் உள்ளனர். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் இரண்டாவது மனைவியும் கருத்து வேறுபாடு காரணமாக மகனை அழைத்துக் கொண்டு செல்வராஜை பிரிந்து சென்றுள்ளார். அதன் பிறகு மகள் பிரத்யங்கரா தேவியுடன் வாழ்ந்து வந்த செல்வராஜ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் சேலம் தாதகாப்பட்டியைச் சேர்ந்த வெள்ளிப்பட்டறை கூலி தொழிலாளி கண்ணன் என்பவருக்கு 20 வயது மகளை திருமணம் செய்து கொடுத்துள்ளார். தற்பொழுது அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு மகளை வீட்டில் வைத்து கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டதாக உறவினர்களுக்கு போன் செய்து பகீர் கிளப்பியிருக்கிறார் செல்வராஜ். உடனே அலறி அடித்து ஓடி வந்து பார்த்தபோதுதான் செல்வராஜ் கூறியது உண்மை என்று தெரிந்திருக்கிறது. அடுத்த கணமே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்த பிரத்யங்கரா தேவியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. பிரத்யங்கரா தேவியின் கணவர் கண்ணன் சேலத்தில் தங்கி வேலை செய்து வந்திருக்கிறார். இதனால் வாரம் ஒரு முறை மட்டுமே வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். இது கணவன் மனைவிக்கிடையே விரிசலை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் அடிக்கடி கணவனோடு சண்டை போட்டுக்கொண்டு தந்தை செல்வராஜின் வீட்டிற்கு வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கணவனோடு சேர்ந்து வாழ மறுத்து நிரந்தரமாக தந்தை வீட்டில் வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார். இதனையடுத்து மருமகன் கண்ணன் மாமனார் செல்வராஜுவுக்கு போன் செய்து, உங்க 2 மனைவிய மாதிரி தான் உங்க மகளும் இருக்கிறா, அடிக்கடி வாழாம விட்டுட்டு போயிடுறா, இதுதான் நீங்க பொண்ண வளர்த்த லட்சணமா என பிரத்யங்கரா தேவியை பற்றி அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் செல்வராஜுவுக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. ஏற்கனவே மனைவிகள் பிரிந்து சென்ற வருத்தத்தில் வாழ்க்கையை தனிமையில் கழித்த செல்வராஜுவுக்கு கைக்குழந்தையுடன் மகள் நின்ற கோலம் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆசை மகள் வாழாவெட்டியாகிவிடக் கூடாதென கணவனோடு சேர்ந்து வாழுமாறு மகளிடம் கெஞ்சி கூத்தாடியிருக்கிறார். ஆனால் தந்தையின் வார்த்தைகளை பிரத்யங்கரா தேவி கேட்பதாய் இல்லை. இதனையடுத்து சம்பவத்தன்று இரவு மதுபோதையில் வீட்டிற்கு வந்த செல்வராஜ் மீண்டும் கணவனோடு சேர்ந்து வாழுமாறு மகளிடம் அறிவுரை கூறியிருக்கிறார். ஆனால் அதை காதில் கூட வாங்காமல் அலட்சியம் காட்டியிருக்கிறார் பிரத்யங்கரா தேவி. அது செல்வராஜுவுக்கு கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. இதனால் செல்வராஜ் கரிவெட்டும் கத்தியால் பெற்ற மகளின் கழுத்தை ஆட்டை அறுப்பது போல கரகரவென அறுத்து கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து மகளை கொன்ற கையோடு தனது பேத்தியை தூக்கிக் கொண்டு வாழப்பாடி காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார் செல்வராஜ். இந்த சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வராஜை கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.